வணக்கம். இந்த வீடியோவில் 7/8/2026 சற்று முன் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு முதலமைச்சர் விஜய் சார்பில் வெளிவந்த குட் நியூஸ் சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மிக முக்கியமாக புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை தமிழக அரசு பார்த்தோம்னா மீண்டும் பட்ஜெட் தாக்கல் போது தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த புதிய திட்டமானது 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இத்திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031 ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். தமிழக அரசு நிதித்துறை செயலர் MA சிதிக் அவர்கள் வெளியிட்ட அரசாணையின்படி இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், அவர்களின் வாழ்க்கை துணையர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவரும் பயன்பெற உள்ளனர். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் 7.50 லட்சம் ரூபாய் வரை பணமில்லாத மருத்துவ சிகிச்சை பெறும் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 46 வகையான தீவிர நோய்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவுகள் காப்பீட்டின் கீழ் வழங்கப்படும். புதிய திட்டத்தில் மொத்தம் 2992 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. அதனோடு மாநிலம் முழுவதும் 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பயனாளிகள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் எளிதாக சிகிச்சை பெற முடியும். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு பணியாளர்கள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கான காப்பீடு பிரீமியம் தொகையினை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் அவர்களுக்கு எந்த கூடுதல் நிதி சுமையும் ஏற்படாது. மேலும் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பங்களிப்பு ஓய்வு திட்டம் CPSன் கீழ் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையருக்கு பொருந்தும். அதேபோல தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டாப்ஸ் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் இந்த திட்டத்தின் பயனை பெறுவார். மொத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை நிதி சுமை இல்லாமல் வழங்கும் நோக்கத்தில் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ செலவுகளால் ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை குறைத்து தேவையான நேரத்தில் தரமான சிகிச்சையை உறுதி செய்யக்கூடிய முக்கியமான நலத்திட்டமாக இது அமையும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.